இல்ல முதல்ல விஜயகாந்தனுடைய ஏஐல ஓப்பனிங் சீன்லயே வர்றாரு. அது ஒரு 2 நிமிஷம் வருவாரு. அத மிஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு சோனி அஜித் கிடையாது. சிவகார்த்திகேயன் இதுல ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவுல பார்த்து பழகி புளிச்சு போன ஒரு பழங்காலத்து ஸ்டோரி. வில்லன் ஒரு பழி வாங்குறதுக்காக ஹீரோவுடைய பையனவே எடுத்து வில்லனுக்கு எதிரா வளர்க்கிறது அப்படிங்கிற ஒரு கதை வந்து அந்த கதை கேட்டோன்னு தெரிஞ்சிருக்கும். தமிழ் சினிமால இது மாரி ஒரு ஆயிரக்கணக்கான இன்ட்ரோல் வரைக்கும் நீங்க வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஃபைட்டு, ஒரு 3 பாட்டு, காமெடி, சேசிங்ன்னு இன்ட்ரோல் வரைக்கும் போயிரும். இன்ட்ரோலுக்கு அது மாரி தான் கொண்டு போவாங்க. இன்ட்ரோலுக்கு பிறகு கதையோட போறப்ப, இதுக்கு இன்ட்ரோலுக்கு முன்னாடி கதை இருக்காது. இந்த சீனாவே போயிட்டுருக்கும். இன்ட்ரோலுக்கு பிறகு கதையோட சீன் போறப்ப, அங்க ஒரு பெரிய லேக் இருக்கு. அதாவது இந்த படம் வந்து சார் ஒரு ரீயூனியன் மாரி. பிரசாந்த், பிரபுதேவா, லைலா, சினேகா, த்ரிஷா எல்லாம் அந்த பழைய ஓல்டு ஸ்டூடெண்ட் எல்லாரும் வந்து சேர்ந்துருக்காங்க. த்ரிஷானோடனே ஒரே ஒரு பாட்டு காட்டியிருக்காங்க. விஜய் இந்த படத்தில் பார்க்குறப்ப அந்த உடம்பு ஒன்றும் அப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாரு. ஒரு நல்லா யங்காக இருக்கிறாரு, ஒரு 50 வயசு மாதிரி தெரியல. பாடி மெயின்டைன் பண்ணுறாரு. இந்த படத்தில் கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்காரு. முக்கியமான விஷயம், மற்ற படங்களை காட்டிலும் இந்த படத்தில் கொஞ்சம் ரொம்ப சிறப்பாக மெனக்கெடுத்து நடிச்சிருக்காரு. அதெல்லாம் படத்தோட அந்த பாடல்கள் பார்க்குறப்ப நம்ம வெளியில் கேட்ட அளவுக்கு மோசம் இல்லை, ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வணக்கம் சார். வணக்கம். கிரேட்டஸ்ட் ஆஃப் தி ஆல் டைம், மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனு. விஜயோடைய வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு படம் தான் நடிப்பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து அஜித் அவர்களுடைய ரெஃபரன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அப்புறமா விஜயகாந்த் சாரோட கேமியோன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஹைப் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. என்ன கதை சார் இது? இல்லை முதல்ல விஜயகாந்தனுடைய ஏஐல ஓப்பனிங் சீன்லேயே வர்றாரு. அது ஒரு 2 நிமிஷம் வருவார். அதை மிஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பார்க்க முடியாது. அந்த மாதிரி முக்கியமான விஷயம். அஜித்துடைய சீக்வன்ஸ்னா அஜித்தை பற்றின ஒரு டயலாக் இருக்கும் படத்தில். அதாவது விஜய் வந்து தன்னுடைய பொண்ணுகிட்ட நீ தல ரசிகரானா அந்த பொண்ணு ஆமான்னு இருக்கேன் நான் சொல்லுவோம். பட் அந்த நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் மாதிரி. அப்போ அந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தலையை விளையாடிக்கிட்டு இருக்க மாதிரி, டோனி விளையாடிட்டு இருக்க மாதிரியான சீக்வன்ஸ். அதாவது கிரிக்கெட்டில் இருக்கக்கூடிய டோனியை சொல்கிறாரா இல்லை அஜித்தை சொல்கிறாராங்கிற மாதிரி அது டபுள் மீனிங்காக வரும் அந்த டயலாக். அது ஒன்று. மற்றபடி வேறு யாரும் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அஜித் கிடையாது. சிவகார்த்திகேயன் இதில் ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. ஓகே, அது வந்து ஒரு என்னன்றதை ஒரு சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோரியாக என்ன சார் சொன்னீங்க? அது ஸ்டோரியாக பார்த்தா இது வந்து நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்து பழகி புளிச்சு போன ஒரு பழங்காலத்து ஸ்டோரி. வில்லன் ஒரு பழி வாங்குறதுக்காக ஹீரோவுடைய பையனவே எடுத்து வில்லனுக்கு எதிராக வளர்க்குறது அப்படிங்கிற ஒரு கதை வந்து அந்த கதை கேட்டோன்னு தெரிஞ்சிருக்கும். தமிழ் சினிமாவில் இது மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான கதை, அந்த மாதிரியான ஒரு அதே கதை தான் இந்த கோட். ஆனால் அது புதுசாக இப்போ உள்ள டெக்னாலஜி, சாங்கு, ஃபைட்டு, இந்த மாதிரியான விஷயங்களை முலாம் பூசி மெத்தாலைக்கு முலாம் பூசுகிற மாதிரி பூசி அதை புது ப்ராடக்டாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது என்னென்னா இன்ட்ரோல் வரைக்கும் அந்த கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அதை சேசிங்கு ஃபைட்டிங் அப்படின்னு போகுது. இன்ட்ரோலுக்கு பிறகு கதையை அவங்க ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறப்போ அந்த கதையை ஏற்கனவே பார்த்து பழகப்பட்ட கதையினால அதை ட்விஸ்ட்டுன்னு நினச்சி வச்சுருக்காங்க நிறையா. இன்ட்ரோலுக்கு பிறகு ஃபுல்லாகவே ட்விஸ்ட்டாக தான் இருக்கும். பட் அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். அவங்க நினச்சிருக்காங்க அது ட்விஸ்ட்டு உடனே இங்கேருந்து அங்கே அங்கே மாறும், வங்காத்தா மாதிரி மாறும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. பட் அந்த ட்விஸ்ட்டு வந்து பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிருது. அதில் பெருசாக ஒன்று ஒரு சஸ்பென்ஸ் இல்லை. அதில் ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் எப்படி சார் இருக்குது? லேகாக இருக்கா, கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கா? இன்ட்ரோல் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபைட்டு, ஒரு 3 பாட்டு, காமெடி, சேசிங்னு இன்ட்ரோல் வரைக்கும் போயிடும். இன்ட்ரோலுக்கு அது மாதிரி தான் கொண்டு போவாங்க. இன்ட்ரோலுக்கு பிறகு கதையோடு போகிறப்ப இதுக்கு இன்ட்ரோலுக்கு முன்னாடி கதை இருக்காது. இந்த சீனாகவே போயிட்டுருக்கும். இன்ட்ரோலுக்கு பிறகு கதையோட சீன் போகிறப்ப அங்கே ஒரு பெரிய லேக் இருக்குது. இன்ட்ரோலுக்கு பிறகு நீங்கள் தேட்டரில் நெளிய ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு இருக்கும் படம். இந்த படத்துடைய லென்த்து எப்படி சார் இருக்குது கொஞ்சம் பார்க்குறதுக்கு? 3 மணி நேரம். இடையில செகண்ட் ஹாஃப் கூட லென்த்து கட் பண்ணியிருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கட் பண்ணியிருக்கலாம். மேபி அதை கட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. இனிமேல் ஒருவேளை கட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு பார்க்கறதுக்கு கிறிஸ்பாக இருந்திருக்குமா? இல்லை, கதையைத்தானே சொல்ல வராங்க. எப்படி கதை நீங்கள் எப்படி சொல்ல வரீங்க? வில்லனுக்கு எதிராக அவருடைய ஹீரோடைய பையனை எடுத்து வில்லனுக்கு எதிராக ஹீரோக்கு எதிராக வளர்க்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கதையே கான்செப்டே தப்பு தானே. அந்த இன்ட்ரோல் பிளாக் வந்து கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் பிளாக் வந்து ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு மேலே போகுது. பட் எண்டு தான் நமக்கு கெஸ் பண்ணிட முடியும், ஈஸியாக தெரிஞ்சிடும். எண்டு ஹீரோ தான் ஜெயிக்க போகிறாரு, அப்படி எப்படி ஜெயிக்க போகிறாரு அப்படிங்கிறது நமக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். அதை வந்து அவங்க ஒரு 10-15 நிமிஷம் அதை வீழ்த்திட்டு போகிறாங்க. போகிறப்ப அதில் ஒரு சுவாரஸ்யம் இல்லை. மோகன் எப்படி சார் நடிச்சிருக்காரு? அந்த மோகன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெள்ளி விழா நாயகன், நவர காதல் மன்னன், அந்த மாதிரி ஒரு ரொம்ப லவ்லியாக பார்த்துட்டு இருந்தவரை இந்த படத்தில் ஒரு கொடூர வில்லனாக காமிச்சிருக்கிறாங்க. பட் அந்த வில்லனுக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த கெட்டப் வந்து
பெருசாக வந்தது வந்து இதில் அவருக்கு அந்த கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகலை, மேட்ச் ஆகலை. ஸோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது வில்லனை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காட்டியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் அவருக்கும் கொஞ்சம் மாஸ் எலிமெண்ட்லாம் கொடுத்துருந்தா ஹீரோக்கு ஈக்குவலாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். இவருக்கு முதல்ல இவர் டப்பிங் மாற்றிருக்கணும், வாய்ஸ் மாற்றிருக்கணும். ஒரு ஓன் வாய்ஸ் பேசியிருக்காரு. இவர் ஏற்கனவே ஒரு சாஃப்டான வாய்ஸ். இவர் வந்து ஒரு கோபமாக, ஆக்ரோஷமாக, ஒரு கொடூரமாக இல்லைன்னா நம்மளால் அதை ஏற்றுக்கிற முடியல. அது வந்து பெருசாக அது வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது. பிரசாந்த் சாருக்கு எப்படி சார் நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்களா? அதாவது இந்த படம் வந்து சார் ஒரு ரீயூனியன் மாதிரி. பிரசாந்த், பிரபுதேவா, லைலா, ஸ்னேகா, த்ரிஷா எல்லாம் அந்த பழைய ஓல்டு ஸ்டூடெண்ட் எல்லாரும் வந்து சேர்ந்துருக்காங்க. த்ரிஷானோடனே ஒரே ஒரு பாட்டு காட்டியிருக்காங்க தான் த்ரிஷா. அந்த பழைய ஆட்கள்லாம் வந்து ஒன்று சேர்ந்து இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அதில் பிரசாந்த் சாங்ஸ் நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காரா சார்? இல்லை, அவர் நல்லா டான்ஸர் பேசிக்காகவே. பிரசாந்தா இருக்கட்டும், பிரபுதேவா இருக்கட்டும், எல்லாருமே நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் இந்த படத்தில் பார்க்குறப்ப அந்த உடம்பை ஒன்றும் அப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாரு. ஒரு நல்லா யங்காக இருக்கிறாரு, ஒரு 50 வயசு மாதிரி தெரியல, பாடி மெயின்டைன் பண்ணுறாரு. இந்த படத்தில் கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்காரு. முக்கியமான விஷயம், மற்ற படங்களை காட்டிலும் இந்த படத்தில் கொஞ்சம் ரொம்ப சிறப்பாக மெனக்கெடுத்து நடிச்சிருக்காரு. அதெல்லாம் கூட சொல்ல முடியாது. ஸ்னேகா சார்? ஸ்னேகா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக வர்றாங்க, 2 குழந்தைக்கு அம்மாவா. அவங்க கொடுத்த கதாபாத்திரத்தை கரெக்டாக செஞ்சுருக்காங்க. முக்கியமாக இந்த படத்தில் இன்னொரு ஹீரோ, பெரிய ஹீரோ இருக்காரு, அவரை பற்றி தான் நான் கேட்க போகிறேன். பிரேம்ஜி எப்படி இருக்காரு? பிரேம்ஜி எல்லா படத்துலையும் வருவார்ல, ஒரு ஓரமாக ஒரு சின்ன ஒரு ரோல், அதே மாதிரி பட்டாலும் ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணுறாரு. கிளைமேக்ஸில் அவரை சுற்றி நடக்கிற மாதிரி தான் கதையை முடிச்சிருப்பாங்க. சரி, படத்தில் குறிப்பாக நிறைய பேர் சொன்னாங்க சாங் வந்து எங்களுக்கு ஒட்டவே இல்லை அப்படின்னாங்க. பட் தேட்டரில் பார்க்கும்போது எப்படி இருந்தது? பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி இருந்தது? பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். யுவன் சங்கர் ராஜா சிறப்பாக பண்ணியிருந்தார். நீங்கள் சொன்ன மாதிரி தேட்டரில் படத்தோட அந்த பாடல்கள் பார்க்குறப்ப நம்ம வெளியில் கேட்ட அளவுக்கு மோசம் இல்லை, ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ படத்து கதையோட அந்த பாடல்கள் கேட்குறப்ப நல்லா தான் இருக்குது, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. டீ ரெக்கார்டிங் ரொம்ப பிரமாதம் பண்ணிருக்கு. த்ரிஷா வந்த சாங் தேட்டரில் எப்படி சார் ரெஸ்பான்ஸ் இருந்தது? த்ரிஷாவும் விஜயும் சேர்ந்து ஆடக்கூடிய பாட்டு இந்த கத்தால கண்ணாலி மாதிரி ஒரு எல்லோ கலர் சேலை போட்டு த்ரிஷா அவங்களோட சேர்ந்து ஆடுறாரு விஜயோட. அந்த சாங் வந்து தேட்டரே ஆடுது. அந்த சாங் ஒரு பெரிய ஹைலைட்டை வந்து இவங்க 2 பேரும் ஆடினது தான் பெரிய ஹைலைட்டு. அது கரெக்டாக அந்த படத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லிட்டு இருக்க விஷயம் டிஐ, அப்புறம் அந்த டிஏஜிங்கில் வந்து விஜய் சாருடைய அந்த ஃபேஸ் வந்து சரியாக மேட்ச் ஆகலை அப்படின்ட்டு இருந்தாங்க. உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ரியாலிட்டியாக இருக்குதா, இல்லை கிராஃபிக்ஸ் நல்லா தெரியுதுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி? ஓரளவுக்கு ரியாலிட்டியாக தான் இருக்குது, நல்லாவே பண்ணியிருக்காங்க. நம்ம ட்ரெயிலரில் பார்த்தப்போ கொஞ்சம் நிறைய குறைபாடுகள் இருந்தது இல்லையா, அதில் படத்தில் வர்றப்போ சரி பண்ணியிருக்காங்க. டிஏஜிங் ஓகே, நல்லாவே பண்ணியிருக்காங்க. இப்போ 2 விஜய் வராங்க அப்படின்றப்போ அப்பாவுடைய குரலுக்கும் பையனுடைய குரலும் வேற வேரியேஷன் இருக்குதா, இல்லை ஒரே மாதிரியே இருக்கா குரல்? அப்பாவுடைய குரல், அப்பா வந்து எங்கே இருப்பார், அப்பா வயசானவராக வர்றாரு. அப்பா கேரக்டரே யங் விஜயாவும் இருப்பார், அவரே கொஞ்சம் வயசானவர் விஜயாக இருப்பார். இந்த யங் விஜய்க்கு ஒரு மாதிரி டப்பிங் பேசியிருக்கிறார். வயசான விஜய்க்கு கொஞ்சம் பேசுகிறப்ப என்னன்னா இந்த எஸ்என் சுரேந்தருடைய சாயல் நிறையா வருது. அவருடைய தாய்மாமா தானே அவர். அந்த சாயல் நான் படத்தில் பார்த்துட்டு கூட சொன்னாங்க, எஸ்என் சுரேந்தர் மாதிரியே பேசுகிறாரு அப்படின்னு. இந்த வயசானப்போ அந்த குடலில் இருக்கக்கூடிய சில நடுக்கங்கள்லாம் கொடுத்து பேசியிருக்காரு விஜய். அது பார்க்குற எஸ்என் சுரேந்தர் பேசுகிற மாதிரியே இருந்துச்சு. இந்த வாய்ஸுமே 2 கேரக்டருக்கும் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. யங் ஹீரோ, வயசான ஹீரோ, அவருக்கு ஒரு பையன், அந்த பையன் சின்ன பையன், மொத்தம் 4 கெட்டப்பில் வராது விஜய். படத்துக்கு வந்து 400 கோடி செலவு பண்ணியிருக்கான்றாங்களே, அந்த பிரம்மாண்ட தேட்டரில் உங்களுக்கு தெரியுதா? கண்டிப்பாக தெரியுது. பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயினை உடைச்சு மெட்ரோ ட்ரெயினை 2 வீலரில் ஃபாலோ பண்ணி போகிறாரு ஹீரோ. வில்லன் வந்து மெட்ரோ ட்ரெயின் இந்த டனலில் போகும் சுரங்கத்துக்குள்ளே, அது பின்னாடி அந்த ட்ராக்லேயே வந்து 2 வீலரில் ஃபாலோ பண்ணி போகிறார். வீடியோ கேம் மாதிரி தான், இங்கேருந்து ஜம்ப் பண்ணி அங்கே போகும், அங்கேருந்து ஜம்ப் பண்ணி இங்கே வரும். இதெல்லாம் லாஜிக்கே நீங்கள் பார்க்கக்கூடாது, லாஜிக்கே பார்க்காம உட்காந்து பார்த்து வரலாம், அவ்வளோதான். பாலியா ரெஃபரன்ஸா சார்? இருக்கலாம், வாழையா ரெஃபரன்ஸாக இருக்கலாம். ஆங்கில படங்கள் நிறையா பார்த்துருக்காங்க போல், டெய்லி பார்ப்பாங்க போல். அந்த மாதிரி போயிட்டு இருக்க படம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வெடிச்சு சேருது, ஹெலிகாப்டர் வெடிச்சு சேருது, மெட்ரோ ட்ரெயினுக்குள்ளே 2 வீலர் போடுது, ஒரு ஹோட்டலுக்குள்ளே ஓடுறாங்க அப்படிங்கிற நிறையா சேசிங்கு ஃபைட்டு நிறையா இருக்காங்க. அதுக்கெலாம் எந்த லாஜிக்கும் கிடையாது. பார்த்தா என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து உங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது? ஆக்ஷன் சீக்வன்ஸ் தனியாக விஜய் பண்ணுற ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு எப்பயும் டான்ஸாக இருக்கட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி சார், சினிமோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியே தாய்லாந்தெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு பட்டாயா பீச் காமிப்பாங்க, ஒரு சில இடங்களை காமிப்பாங்க. தாய்லாந்தினுடைய இன்டீரியர் போர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சந்து பொந்துகள்லாம் நம்மளை கூட்டு போயிருக்காங்க தாய்லாந்துக்குள்ளே. அதெல்லாம் கொஞ்சம் புது அனுபவமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா வெங்கட் பிரபுனாலே கண்டிப்பாக பேங்காக்கில் ஒரு சீனாவது எடுத்துடணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியாக இருப்பார். ஏன்னா அது அவருக்கு மாமியார் வீடு மாதிரி வச்சுக்கோங்களேன். பட் இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் ஃபன் இருக்கா சார்? வெங்கட் பிரபுடைய ஃபன் அங்கங்கே காமெடி வருமே, பிளாக் அங்கங்கே பெருசாக மங்காத்தா மாதிரியோ சென்னை 22 அங்கங்கே ஒரு சின்ன சின்ன பஞ்ச் இருக்கும்.
பெருசாக இல்லை, சின்ன சின்னது இருக்குது. ஆ. நீங்கள் வெங்கட் பிரபுடைய தாய் வீடு மாமியார் வீடுன்றீங்க இல்லையா, அந்த மாமியார் வீடு சந்து பந்துலாம் காமிச்சிருக்காரு. பட்டாயாக்குள்ளே சந்துக்குள்ளே எப்படி இருக்கும், ஃப்ளோட்டிங் மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறது பட்டாயா. கதையினுடைய மெயின் ட்விஸ்ட்டே பட்டாயிலேருந்து ஆரம்பிக்கும். அந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் மாஸ்கோவில் காமிச்சு, ரஷ்யாவை காமிச்சிருக்காங்க, பட்டாயா காமிச்சிருக்காங்க, பிரம்மாண்டம் இருக்குது, விஎஃப்எக்ஸ் இருக்குது, ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்க்குறப்ப அந்த கொடுத்த பணத்தை சரியாக செலவு செஞ்சுருக்காங்க. இந்த படத்துல வந்து எது ப்ளஸ் நினைக்கிறீங்க, எது மைனஸ் நினைக்கிறீங்க? பெரிய மைனஸ் வந்து முதல்ல கதை, திரைக்கதை. இரண்டாம் பகுதியில் அவங்க சொல்லப்பட்ட அந்த திரைக்கதையுடைய தொய்வு. ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் வைஸ், சினிமாட்டோகிராஃபி, மியூசிக்கு, விஎஃப்எக்ஸு, டிஏஜிங் எல்லாமே சிறப்பாக இருக்குது. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு பண்ணியிருக்காரு. ஸோ வெங்கட் பிரபு கம்பேக்னு சொல்வீங்களா, இன்னும் நெக்ஸ்ட்டாக பெட்டராக எடுக்கணும்? ஏன்னா அடுத்தது வந்து சிவகார்த்திகேயன் வச்சு பண்ண போகிறாரு, அது கேட்குறேன். இல்லை, இன்னும் பெட்டராக பண்ணணும். கதை விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள் விபி. நீங்கள் என்ன தான் பிரம்மாண்டம், என்ன தான் டெக்னிக்கலாக நீங்கள் சொன்னாலும் கதை தான் நகர்த்திட்டு போக முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் உங்களால் கதை சொல்ல முடிஞ்சது. டெக்னிக்கலை வைத்து பாட்டை வச்சு ஃபைட்டை வச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நான் கொண்டு போயிட்டீங்க. செகண்ட் ஹாஃபில் உங்களால் நகர்த்தி கொண்டு போக முடியலன்னா அங்கே கதை இல்லை, பழைய கதை. நீங்கள் என்ன தான் ட்விஸ்ட் வச்சாலும் சரி, என்ன தான் அங்கே ஒரு இது வச்சாலும் நகல மாட்டேங்குது. உங்களுக்கு வண்டி நகலாம் அப்படிங்கிற ஸ்டக் ஆகி நிற்குது. ஓகே சார், இப்போது நீங்கள் இவ்வளோ நாள் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் சொன்னீங்க. ஃபைனலாக ஒரு கேள்வி, தியேட்டரில் ஆடியன்ஸ் எங்கெங்கெல்லாம் என்ஜாய் பண்ணாங்க, எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் பொறுமை இழந்துருந்தாங்க? டோட்டலாக இன்ட்ரோலுக்கு பிறகு பொறுமை இழந்துட்டாங்க. அதில் இன்ட்ரோலுக்கு பிறகு அந்த மற்ற சாங்கில் மட்டும் கொஞ்சம் தேட்டரில் கொஞ்சம் கிளாப் பண்ணாங்க, சில பேர் ஆடினாங்க. மற்றபடி இன்ட்ரோலுக்கு பிறகு ஒரு மயான அமைதியாக தான் இருந்தாங்க மக்கள். சரி, ஓப்பனிங் வசூல்லாம் எப்படி இருக்குது? வசூல் வைஸ் உங்களுக்கு எல்லாமே 3 நாளைக்கு புக்கிங்கு எல்லாமே எல்லா இடங்கள்லையும் படம் வந்து பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. அது ஒன்றும் மாற்றக்கத்துலாம் கிடையாது. படம் நல்லாவே போயிட்டு இருக்கு. தேங்க்யூ சார், மீண்டும் சார்.